வணக்கம் நண்பர்களே. 2026 ஆகஸ்ட் மாத கிரக அமைப்புகளின்படி மகர ராசிக்கான பலன்கள். ஆகஸ்ட் மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் கிரக நிலைகள் அப்படிங்கிறது அவ்வளோவா சரியில்லை. குறிப்பாக இந்த மாத கிரகங்களுடைய நிலைகள் அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் கான்ட்ரவர்சியலாகவே இருக்குது. கொஞ்சம் நெகட்டிவ் ஷேட்லேயே வேலை செய்யுது. அது தவிர இந்த வருட கிரகங்களுடைய நிலைகள் அப்படின்னு பார்க்கும்பொழுதும் அதுவும் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கெல்லாம் இல்லை. சுப கிரகங்கள் சுபத்தன்மையோடு வேலை செய்யுது, அசுப கிரகங்கள் முழு அசுப பலத்தோடு வேலை செய்யுது. அதனால் இந்த ஆகஸ்ட் மாதம் என்பது பொதுவான வகையில் கொஞ்சம் ஒரு சுணக்கமான மாதமாக தான் இருக்கும். குறிப்பாக எதிரும் புதிருமான விஷயங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்குது. ரெண்டு தரப்புகள் இருக்கிறாங்க அப்படின்னா ரெண்டு தரப்பினருமே தன்னுடைய நியாயத்தை வாதிட்டுட்டே இருப்பாங்க. சண்டை சச்சரவுகள், மனஸ்தாபங்கள், மனக்குழப்பங்கள் போன்ற விஷயங்கள்லாம் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும். அது தவிர உடல்நல விஷயங்கள் அப்படிங்கிறதுலையும் பொதுவான வகையில் மக்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. ரொம்ப பெரிய லெவலில் பிரச்சனை அப்படின்னு சொல்ல முடியாது, ஆனால் சின்ன சின்ன விஷயங்களை என்னடா உடம்பு இப்படி படுத்திக்கிட்டே இருக்குது அப்படின்னு யோசிக்க வைக்கும். இப்போது பிரிஸ்காலாம் இருக்க முடியாது, ஏதோ ஒரு தொந்தரவுகள் வேலை செய்ய விடாமல் பிரச்சனை கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன உடல்நல விஷயங்களையும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியதாக இருக்கும். அது தவிர இந்த மாதத்தின் பிற்பகுதியில் கிரகணம் வேற வருது. இந்த வருட கிரகணம் கண்டிப்பாக கிரகண பாதிப்புகள் அப்படிங்கிறது உண்டு. ஸோ அதை பற்றி நான் தனியாக இன்னொரு வீடியோவும் போடுறேன். இந்த ஆகஸ்ட் மாதத்தில் இந்த கிரகண அமைப்புகள் இருக்கிறதுனால அதனுடைய பாதிப்புகள் அப்படிங்கிறதும் ஏற்படுது. ஸோ எப்படி பார்த்தாலும் இந்த ஆகஸ்ட் மாதம் அப்படிங்கிறது கிரக நிலைகள் பெருசாக எதுலேயும் சப்போர்ட் பண்ணலை. கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. அது போக சீதோஷ்ண அமைப்புகள் அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்த காற்று சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அப்படிங்கிறது வந்து போகும். இயற்கை சீற்றங்களே பார்த்திங்கன்னா அந்த புயல் அடிக்கிறது அல்லது காற்றின் மூலமாக பரவக்கூடிய வியாதிகள், ஆஸ்மா தொந்தரவுகள் போன்ற விஷயங்கள், அது போக சூறாவளி காற்று, புயல் காற்று, காற்றினால் ஏற்படக்கூடிய அந்த நெருப்பு அபாயம், கடலோர பகுதிகளில் நீர்நிலைகள் இருக்கக்கூடிய காற்று மண்டலங்களால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், இந்த மாதிரி எல்லாமே இந்த காற்று சம்பந்தப்பட்ட விஷயங்களால் பிரச்சனைகள் அப்படிங்கிறது வந்து போகும். ஸோ அது சார்ந்த இடங்கள்லாம் இருக்கிறவங்கெல்லாம் கொஞ்சம் விழிப்புணர்வோடு இருக்கிறது நல்லது. அப்புறம் மகர ராசிக்கு இந்த மாதம் பார்த்திங்கன்னா எப்போ போல உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல வக்கரகதியில் சஞ்சாரம் செஞ்சிட்ருக்காங்க. தவிர மற்ற கிரகங்களுடைய நிலைகள் அப்படிங்கிறது ராசிக்கு ஆப்போசிட்டில் செயல்பட்டுக்கிட்டு இருக்குது. அதனால் மகர ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் கொஞ்சம் சுணக்கமான மாதம் அப்படின்னு சொல்லலாம். பெரும்பாலும் மற்றவங்களுடைய விஷயங்கள் காரியங்களில் தலையீடுகள் அதிகமாக இருக்கும். அந்த மாதிரியான விஷயங்கள் காரியங்களில் கொஞ்சம் பொறுமையோடும் நிதானத்தோடும் செயல்பட வேண்டியது அவசியமாக இருக்குது. ஏன்னா மகர ராசியை பொறுத்த வரைக்கும் எதையோ விஷயத்தை செய்ய போகாது என்னமோ முடிஞ்சது அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் பல விஷயங்கள் இருக்கும். சின்ன சின்ன விஷயங்களில் கூட உங்களுக்கு சடனாக கோவம் வர்றது, டென்ஷன் ஆகிறது, எரிஞ்செரிஞ்சு விலகிறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அதிகம் ஏற்படும். பெரும்பாலும் மகர ராசிக்காரங்க இந்த வாய் தகராறுகள், வம்புச்சண்டை போன்ற விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. ஏன்னா நீங்கள் சும்மா இருந்தாலும் உங்கள் கூட இருக்கிறவங்க சும்மா இருக்காமல் ஏதாவது ஒன்று வம்பு எடுத்துக்கிட்டே தான் இருப்பாங்க. இல்லைன்னா உங்கள் கூட இருக்கிறவங்களோ மற்றவங்களோ உங்களை வந்து டாமினேட் பண்ணணும் அப்படின்னு நினைப்பாங்க. இதனால் மகர ராசிக்கும் மற்றவங்களுக்கும் கொஞ்சம் காரசாரமான நிலைகள் அப்படிங்கிறது வந்து போயிட்டே இருக்கும். யாரையுமே எதற்குமே கன்வின்ஸ் பண்ணவே முடியாது. எல்லாமே மற்றவங்களுடைய விருப்பத்தின் அடிப்படையில் அல்லது கட்டாயத்தின் அடிப்படையில் செய்ய வேண்டியதாக இருக்கும். உங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ, சரி நீங்கள் சொல்கிறீங்க நான் செய்கிறேன் அப்படின்னு வேண்டாம் வெறுப்பாக தான் காரியங்கள் செயல்பட வேண்டியதாக இருக்கும். ஸோ இந்த மாதிரியான சுச்சுவேஷன்ஸ் எல்லாம் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் பார்த்து அனுசரித்து இருங்க. குறிப்பாக மாதத்தின் பிற்பகுதிகள் இதனுடைய தொந்தரவுகள் அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். நிறைய இடங்களில் உங்களுடைய சுயமரியாதை பரிசோதிக்கப்படலாம். ஏதோ ஒன்று உங்கள் முகத்துக்கு நேராகவோ இல்லை மறைமுகமாகவோ உங்களை பற்றி ஏதாவது ஒரு குற்றம் குறைகளை சொல்லிக்கிட்டு தான் இருப்பாங்க. நல்லதே செஞ்சாலும் மற்றவங்களுடைய கண்ணுக்கு அது ஆகாதாக தான் தெரியும். நான் மகர ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த கால நேரம் அப்படித்தான் இருக்குது. அதனால் யாரையும் எதையும் கண்டும் காணாமல் அமைதியாக இருக்கிறது மகர ராசிக்காரங்களுக்கு நல்லது. அப்படி இல்லாமல் நான் அப்படின்னு நீங்கள் எல்லா விஷயத்திலும் முடிவெடுக்க ஆரம்பிச்சிட்டிங்க, நீங்கள் செயல்பட ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா அங்கே கண்டிப்பாக ஏதோ ஒரு கருத்து வேற்றுமைகள், ஏதோ ஒரு வகையில் கிளாஷ் அப்படிங்கிறது இருக்கத்தான் செய்யும். அதை நீங்கள் ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருக்கணும். ஸோ அந்த ஒரு விஷயத்தை மட்டும் மகர ராசிக்காரங்க இந்த மாதம் பார்த்துக்குங்க. குடும்ப விஷயங்கள் காரியங்கள் வழக்கமான அமைப்புகள் தான். பட் குடும்பத்துக்குள்ளே சின்ன சின்ன
மாற்றங்கள் அப்படிங்கிறது இருக்கும். சுப விசேஷங்கள், காரியங்களுடைய தன்மைகள் அப்படிங்கிறதெல்லாம் இருக்கும். நிறைய வேலை நிமித்தமான விஷயங்கள், காரியங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். குடும்பத்துக்குள்ளேயுமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஏட்டிக்கு போட்டியான சமாச்சாரங்கள் அதிகமாகவே இருக்கும். எந்த ஒரு காரியத்தை தொட்டாலும் அது கொஞ்சம் முரண்பாடாகவே இருக்கிறத பார்க்கலாம். சமீப காலமாக குடும்ப வாழ்க்கை அப்படிங்கிறது மகர ராசிக்காரங்கள் கொஞ்சம் இந்த விஷயங்கள் அழுத்தம் தரக்கூடிய நிலைகளை தான் போய்கிட்டு இருக்குது. ஸோ இந்த மாதம் அப்படிப்பட்ட நிலைகளில் தான் இருக்குது. மெயினாக அது குடும்ப உறவுகளுக்குள்ளேயுமே அதிகமாக பிரதிபலிக்கும். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து நிதானமாக இருங்க. பெற்றோர்கள் சார்ந்த விஷயங்கள் காரசாரமாகவே இருக்கும். பெற்றோர்களுடைய உடல்நல விஷயங்களை கொஞ்சம் கவனம் எடுத்துக்கங்க. கொஞ்சம் அனுசரித்து போய்க்கிறது நல்லது. பெரும்பாலும் பெற்றோர்கள் வகையில் மனஸ்தாபங்கள், சின்ன சின்ன கருத்து வேற்றுமைகள் அப்படிங்கிறது வந்து போயிட்டே தான் இருக்கும். இங்கே பிடிச்சா அங்கே பிடிக்காது, அங்கே பிடிச்சா இங்கே பிடிக்காதுங்கிற கதை தான். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து இருந்துக்குங்க. உடன்பிறப்புகள் சார்ந்த விஷயங்கள் இதுவும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஏட்டிக்கு போட்டியாகத்தான் இருக்குது. நிறைய விஷயங்களில் பட்டும் படாமலும் தான் செயல்பட்டுட்டு வருவாங்க. காரியம் அப்படின்னு வரும்போது தான் அப்புறம் பார்த்துக்கலாம் கொஞ்சம் தள்ளி போட்டே தான் வருவாங்க. இல்லைன்னா எதுலையுமே இன்ட்ரெஸ்ட் இல்லாத மாதிரி உங்களுடைய உடன்பிறப்புகள் செயல்பட்டுட்டு வருவாங்க. ஸோ அதனால் எதுலையும் அவசரப்படாதீங்க. எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் பொறுமையாக நீண்ட ஆலோசனைக்கு பிறகு செயல்படுத்துங்க. அதுவே உடன்பிறப்புக்கு வகையில் கொஞ்சம் சாதகமாக இருக்கும். பெருசாக எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் நீங்களாக செயல்பட்டீங்கன்னா பெருசாக தொந்தரவுகள் அப்படிங்கிறது இருக்காது. திருமண வாழ்க்கை, கணவன் மனைவி உறவுகளை பொறுத்த வரைக்கும் இது ஓரளவுக்கு பரவாயில்ல அப்படின்னு சொல்லலாம். பட் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த மாதம் எல்லாருமே உங்களை டாமினேட் பண்ணத்தான் பார்ப்பாங்க. ஸோ அந்த வகையில் உங்களுடைய வாழ்க்கை துணையும் உங்களை டாமினேட் பண்ணத்தான் செய்வாங்க. நீங்கள் அவங்களுக்கு அனுசரித்து போக வேண்டியதாக இருக்கும். பட் அதே நேரம் வீட்டுக்கு வீடு வாசப்படி அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைகளில் கணவன் மனைவி உறவுகளுக்குள்ள நிறைய கான்ட்ரவர்சியான விஷயங்கள் நிச்சயமாக இருக்கும். நீங்கள் அனுசரித்து போகணுன்னாலும் சரி, இல்லை அவங்க அனுசரித்து போகணுன்னாலும் சரி, விருப்பங்கள் அப்படிங்கிறது இருக்கலாம். ஆனால் காரியம், சூழ்நிலைகள் அப்படின்னு வரும்பொழுது அது கண்டிப்பாக ஏதோ ஒரு கோக்குமாக்கு வேலையை செஞ்சு மனஸ்தாபங்களை கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும். ஸோ இதெல்லாம் நீங்களே எரியுத்தியில் எண்ணெய் ஊற்றுற மாதிரியான விஷயங்களை வச்சுக்காமல் இருந்தீங்கன்னா ஓரளவுக்கு சமாளிச்சுக்கலாம். ஸோ காரசாரமான விஷயங்களை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. பொறுமையாக நிதானமாக செயல்படுங்க. கணவன் மனைவி உறவுகள் ஓரளவுக்கு கொஞ்சம் கட்டுப்பாட்டிலே இருக்கும். அதாவது முக்கியமான விஷயங்கள் பிரச்சனைகள் வந்தால் கூட பரவாயில்ல. சின்ன சின்ன தேவையில்லாத விஷயங்களுக்கெல்லாம் பஞ்சாயத்துகள் அப்படிங்கிறது போகும். ஸோ அது கொஞ்சம் எரிச்சலை கொடுக்கும். அதை மட்டும் கொஞ்சம் பார்த்து இருந்துக்கங்க. அதுதான் குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள் இது ஓரளவுக்கு பரவாயில்ல. குழந்தைகள் கொஞ்சம் நிதானத்தோடு தான் செயல்பட்டு வருவாங்க. குழந்தைகள் வகையிலுமே இந்த பேச்சுவார்த்தைகள் சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் சாரசாரமாக தான் இருக்கும். குழந்தைகளோட வயதிற்கேற்ப இந்த வித்தியாசங்களை நீங்கள் பார்க்க முடியும். பட் குழந்தைகளுடைய விஷயங்கள், காரியங்கள் உங்களுக்கு சாதகமாகவே இருந்தாலும் கொஞ்சம் தோய்வு நிலைகளை தான் செயல்பட்டு இருக்கும். பட் இந்த விஷயங்களை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். திருமண அமைப்புகள், புத்தர் பாக்கிய அமைப்புகள் முயற்சியின் அடிப்படையில் நடத்தவங்க பார்க்கலாம். சின்ன சின்ன தடை தாமதங்கள் அப்படிங்கிறது இது சார்ந்த விஷயங்கள், காரியங்கள் இருக்கவே செய்யும். கொஞ்சம் நிதானமாக பார்த்து செயல்படுங்க. மாணவர்களுக்கு கல்வி வித்தை சார்ந்த விஷயங்கள் இந்த மாதம் கவனம் தேவை. மாணவர்களுக்கு நிறைய விஷயங்கள் கவனச்சிதறல்கள் அப்படிங்கிறது இருக்கும். பெரும்பாலும் ஒரு போட்டி மனப்பான்மையுடைய மாணவர்கள் செயல்பட்டு வருவாங்க. ஆரோக்கியமான போட்டிகளாக இருக்கிற பட்சத்தில் பிரச்சனை கிடையாது. பட் சின்ன சின்ன விஷயங்களை கூட வம்படியாக ஏதாவது செஞ்சுட்டு வர்றாங்க அப்படின்னா அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து தான் மாணவர்கள் அனுசரிச்சிருக்கணும். ஸோ மாணவர்கள் அந்த விஷயங்கள் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்க, மற்றதெல்லாம் ஓகே தான். உடல்நலம் சார்ந்த விஷயங்கள் உஷ்ண ரீதியான தொந்தரவுகள் கண்டிப்பாக பாதிப்புகளை ஏற்படுத்தும். தவிர மர்மஸ்தானங்களில் வரக்கூடிய பிரச்சனைகள், மறைவிடங்களில் வரக்கூடிய இம்சைகள் இதெல்லாம் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கோங்க. அதே போல் ஏற்கனவே ட்ரீட்மெண்ட்டில் இருக்கிறவங்கெல்லாம் இந்த மாதம் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஏன்னா இந்த மாதம் கிரகண அமைப்புகள் வேறு இருக்குது. ஸோ மகராசியை பொறுத்த வரைக்கும் மாதத்தின் பிற்பகுதியில் இந்த மாதிரியான தொந்தரவுகள்லாம் இருக்கும். ஸோ உடல்நல விஷயங்கள் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கவே செய்யுங்க. தொழில், வேலை, உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள் கலவையான நிலைகளே இருக்கும். சாதகமான விஷயங்களும் பார்ப்பீங்க, பாதகமான விஷயங்களும் பார்ப்பீங்க. குறிப்பாக இந்த கஸ்டமர் கேர் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா ரொம்பவுமே தொந்தரவுகளை ஏற்படுத்தும். அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து நிதானமாக செயல்படுத்துங்க. தொழில், வேலை, உத்தியோகமாக சில மாற்றங்களை எதிர்நோக்கி காத்திருப்பீங்க. நிறைய பேருக்கு வீண் விரயங்கள், செலவுகள், அலைச்சல்கள் போன்ற விஷயங்கள்லாம் இருக்கவே செய்யும். இப்படி மாற்றி செய்யலாமா, அப்படி மாற்றி போகலாமா, இல்லை புதுசாக ஏதாவது ஒன்று ட்ரை பண்ணலாமா அப்படிங்கிற மைண்ட் செட்லாம் இருக்கும். பட் அது எல்லாமே இந்தியா வரைக்கும் ஓகே தான். பட் காரியம்னு வரும்போது அதில் கொஞ்சம் நிறைக்குறைகள் இருக்கவே செய்யும். எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி அப்படி எல்லாமே இருக்கும்னு சொல்கிறதுக்கு வழியில். ஸோ சின்ன சின்ன நிறைக்குறைகளோடு தான் எல்லா விஷயங்களுமே போகும். அதை பார்த்துருந்துருக்காங்க. சிலருக்கு இந்த இடமாற்றங்கள் போன்ற விஷயங்கள் ஏற்படலாம். அது ஓரளவுக்கு கொஞ்சம் சாதகமாகவே இருக்கும். வெளியூர் மற்றும் வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அலைச்சலும் உண்டு, ஆதாயமும் உண்டு. நிதானமாக செயல்படுங்க. பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் இந்த மாதத்தின் முற்பகுதியில் சமாளிக்கக்கூடிய நிலைகள் இருக்குது. மாதத்தின் பிற்பகுதியில் கண்டிப்பாக கவனம் தேவை. சேமிப்புகள் ஏதோ ஒரு வகையில் சங்கடத்தை கொடுத்துக்கிட்டு தான் இருக்கும்.
இதுக்கு முன்னாடி மாதங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு எல்லாத்தையும் சமாளிச்சுங்க. ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு பொருள் வரவுகள், சேமிப்புகள் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் கிடைச்சிட்டு வந்திருக்கும். பட் இந்த மாதம் இனி அடுத்து வரக்கூடிய நிலைகள் அப்படின்னா பார்க்கும்போது மகர ராசியை பொறுத்தவரைக்கும் இந்த காசு பண சமாச்சாரங்கள் அப்படிங்கிறது கொஞ்சம் இறுக்கமான சூழ்நிலைகளை கொடுக்குது. அதனால் கொஞ்சம் கவனமாகவே இருங்க. கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள், வரவு செலவு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாத்துக்கும் கொஞ்சம் நிதானமாக கணக்கு வழக்கு கூட செயல்படுங்க. கடன் சார்ந்த விஷயங்கள் முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணிக்கங்க. மார்க்கெட் முற்பகுதிகள் இது சார்ந்த விஷயங்கள் கொடுப்பதாலும் சரி, வாங்குவதாலும் சரி உங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட்ஃபுல்லாக இருக்கும். பட் மார்க்கெட் பிற்பகுதிகள் முற்றிலுமாக அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. சொத்து சுகங்கள், வாகன ரீதியான விஷயங்கள் கண்டிப்பாக கவனம் தேவை. இது சார்ந்த விஷயங்கள் நிறைய டென்ஷன்கள், எரிச்சல்கள், அலைச்சல்கள் போன்ற விஷயங்கள் கொடுக்கவே செய்யும். பூர்வீக சொத்துக்கள் வகை பேச்சுவார்த்தைகள், பங்காளி பிரச்சனைகள்லாம் வருது அப்படின்னா இந்த மாதம் கொஞ்சம் விட்டு பிடிக்க செய்யுங்க. அதுதான் நல்லது. ஸோ ஓவராலாக இந்த மாதம் மகர ராசியை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலான விஷயங்கள் உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் அது சாதகமான நிலைகளையும், அதுவே மற்றவங்களுடைய தொடர்புகள் ஏற்படக்கூடிய நிலைகள் அது உங்களுக்கு பாதகமாகவும் செயல்பட்டுட்டு இருக்கும். ஸோ அதை புரிஞ்சு செயல்படுங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.